இரும்புக்கரம் கொண்டு ஒழித்து இரும்பு காலத்தின் முன்னோடி தமிழகம் என பெருமைப்படும் அளவுக்கு ஊழலை ஒழிப்போம் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். இரும்பை முதல் முறையாக பயன்படுத்தி இரும்பு காலத்தினுடைய முன்னோடி தமிழகம் என பெருமைப்படக்கூடிய அதே நேரத்துல ஊழலையும் இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலக அளவில் முன்னோடியாக இருப்போம் என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து விசாரணை கைதியாக புழல் சிறையில் உள்ள போலீஸ் பக்ருதீன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நதியா சிறை அறையில் உள்ள கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு போலீஸ் பக்ருதீன் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் புழல் சிறையில் கைதிகளுக்காக செயல்பட்டு வந்த கேண்டீன் மூடப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததற்காக அவர் தற்போது பழிவாங்கப்படுவதாகவும் கூறினார். சிறை நிர்வாகம் சார்பில் போலீஸ் பக்ருதீன் தனிமை சிறையில் அடைக்கப்படவில்லை எனவும் அவருக்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறினார். இதையடுத்து சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரிகளே தவறிழைப்பவர்களாக மாறிவிடக் கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர்களை மனித தன்மையுடன் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தினர். சிறை கைதிகளுக்கு எதிராக காட்டப்படக்கூடிய கடுமையை ஊழலை ஒழிப்பதிலும் காட்ட வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். இரும்பை முதலாக பயன்படுத்தி இரும்பு காலத்தினுடைய முன்னோடி என பெருமைப்படக்கூடிய அதே நேரத்துல ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒழித்து உலக அளவில் முன்னோடியாக இருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த வழக்கு இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு போலீஸ் பக்ருதீனை காணொலி காட்சியின் மூலமாக ஆஜர்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.